நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, கையில் பணம் வரும். ஆனால் செலவோட வரும். அதனால் ஜாகிரதையாக பண்ணணும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். என்ன கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப நல்ல சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோட வெளியே நிறைய கோவில்கள், குலதெய்வம் கோவில், இஷ்ட தெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கோவிலுக்கும் போன மாதிரி இருக்கும், ஒரு டூரும் அடித்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லது. அதுவும் மலை பிரதேசங்களில் இருக்கிற கோவில்களாக ஒன்று முருகர் கோவில், பழனி, கொடைக்கானலில் குழந்தை வேலப்பர், அந்த மாதிரி மலை பிரதேசமாக இருக்க கோவில்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா பவராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து பிரம்மாண்ட வெற்றி தரும். சரிங்களா? ரொம்ப நல்ல வெற்றி தரும். இது தனுசு ராசியில் இருக்க நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸில் இருப்பீங்க, டீச்சர்ஸாக இருப்பீங்க. டீச்சர்ஸ் இருப்பீங்க, கவர்மெண்ட்டு ப்ரைவேட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ட்ரெயினர்ஸ் இருப்பீங்க, கன்சல்டன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. தலைமை பண்பு முக்கியமாக இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. சீனியர் மேனேஜர், டைரக்டர்ஸ், இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிற பதவியில் இருப்பீங்க. இவங்களாம் எப்படின்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராஜாவுக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ, ராஜ மந்திரிக்கும் அதை உபதேசம் பண்ணுற குருமார்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும். அவங்க தான் இந்த தனுசு ராசி.